வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஜூசி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான மற்றும் சூப்பர் எனர்ஜி பூஸ்டரான 2 விதமான ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாதுளை வாழைப்பழம் ஸ்மூத்தி. அதுக்கு 5 பாதாம் ஒரு கிண்ணத்துல சேர்த்துட்டு வெந்நீரை விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். 5 நிமிஷம் ஆயிடுத்து இது தோல் நீக்கிடுவோம். இப்ப பாதாம் ரெடியா இருக்கு. இப்போ மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளையை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்துருவோம். பாதாம சேர்த்துருவோம். 5 கருப்பு திராட்சையை சேர்த்துலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். 100 ml சில் பாலை சேர்த்துப்போம். நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். மறுபடியும் 100 ml சில் பாலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்துரும். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இது சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு மாதுளையை சேர்த்துருவோம். நம்மளுடையது மாதுளை பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுத்து. அடுத்தது நம்ம பார்க்க போறது வால்நட் பனானா ஸ்மூத்தி. அதுக்கு வால்நட் 5 மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். 3 சீட்லெஸ் டேட்ஸை சேர்த்துடலாம். வாழைப்பழம் 1 அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு 100 ml சில் பாலை சேர்த்துப்போம். நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். மறுபடியும் 100 ml பால் விட்டுண்டு ஒரே ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துப்போம். அரிசி வந்தது இப்படி இருக்கும். இது சர்வ் பண்ண வேண்டியதுதான். மேல கார்னிஷிங்க்கு வால்நட் பீசஸ் சேர்த்துருவோம். நம்மளுடைய வால்நட் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் ஜூசி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.